பாவமும் பாவங்களும் இந்த ரெண்டு கடையில வித்தியாசம் இருக்கு. என்னது? பாவமும் பாவங்களும். அதாவது பாவங்கள்னு சொல்றது நாங்க செய்யற காரியம். பாவங்கள்னு சொல்றது நாங்க செய்கிற காரியம். பாவம்னு சொல்றது எங்களுக்குள்ளே இருக்கிற எங்களுடைய பாவ சுபாவம். எங்களுக்குள்ள இருக்கிற பாவம் செய்ய தூண்டுகிற சுபாவம். அதுதான் நாங்க பாவம்னு பார்க்கிறோம். எங்கள்ல இருந்து வெளியே வர்றது தான் என்னது? பாவங்கள். நாங்க பாவம் செய்யறதுனால பாவிகளா இல்ல, பாவிகளா இருக்கிறதுனாலே நாங்கள் பாவம் செய்கிறோம். சரிதானே? நிறைய பேர் நினைக்கிறது நாங்க பாவம் செய்யறதுனால பாவிகளா இருக்கிறோம். கிடையாது. நாங்க பாவிகளாக இருக்கிறதுனாலே, ஜென்மத்திலேயே பிறப்பிலேயே பாவிகளாக இருக்கிறதுனாலே நன்மை செய்கிறது எங்கள்கிட்ட கிடையாது. எங்களுக்குள்ள இருந்து வர்றது எல்லாமே என்ன வரும்? பாவத்தில், அந்த கற்பத்திலிருந்து, அந்த சுபாவத்திலிருந்து தான் எல்லாமே வெளியே வருது. உலகத்துல இந்த மனிதன் வீழ்ந்த உடனே ஆண்டவர் சொன்னார் அவனுக்கு, இது முள்ளையும் குறுக்கையும் தான் என்ன செய்யும்? பிறப்பிக்கும்னாரு. அது நிலம் மட்டும் இல்ல, எங்களோட வாழ்க்கையும் தான். எங்களோட வாழ்க்கையிலிருந்து முள்ளும் குறுக்கும் தான் வரும். நான் போன வாரம் கனடா தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது 19 மணித்தியாலும் எனக்கு பாரிஸ் ஏர்போர்ட்ல இருக்க வேண்டி வந்தது. ஏர்போர்ட் எல்லாரும் மூடிட்டு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் தனியா இருந்தேன். படுத்து தூங்கினேன். தூங்கிக்கிட்டு இடையில தூக்கம் வரல, எலும்பி இப்படியே அந்த டியூட்டி ஃப்ரீ பக்கம் அப்படி திரும்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லா அந்த பொம்பளைகள் முகத்துக்கு பூசுகிற க்ரீமு, தலைக்கு அடிக்கிற ஸ்ப்ரே, ஆம்பளைகள் அடிக்கிற என்னது பெர்ஃப்யூமு, அது இதுன்னு ஒவ்வொன்றையும் எட்டி பார்த்து ஏதாவது நம்ம போக்கில் வாங்கிட்டு போகலாமா நாளை காலையில் டியூட்டி ஃப்ரீ திறந்த உடனே. எல்லாமே 50 ஈரோ, 70 ஈரோ, 100 ஈரோ, 110 ஈரோ, 120 ஈரோ அப்படின்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் எல்லாமே 4000 ரூபா 5000 ரூபா. என்னது? ஒரு சென்ட் போத்தல். அப்படிங்கிற ஆண்டவரே ஏன் இது இந்த விலையா இருக்குது அப்படின்னு. ஆண்டவர் ஒன்று சொன்னார், நறுமணத்தை நீ விலை கொடுத்து தான் வாங்க வேண்டும். என்னது? நறுமணத்தை விலை கொடுத்து தான் வாங்க வேண்டும். நறுமணம் தானா வராது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஏண்டா நன்மையானது என்ன செய்யாது? எங்கட உடம்புல இருந்து வாசம் கூட வராது. அதுதான் நாங்க. எங்களோட உடம்புல இருந்து நறுமணம் கூட வராது. அதான் எந்த நன்மையுமே எங்கள்கிட்ட இருந்து வெளிவருவது கிடையாது என்பதா இதனுடைய அர்த்தம். அதற்கு நாங்க என்ன செய்யணும்? அதை வெளியில இருந்து தான் உள்ளுக்கு நாங்க உருவாக்க வேண்டி இருக்கிறது. எனவே உலகத்துல எந்த நன்மையுமே எதுல இருந்துமே நன்மை கிடைக்காது. 2 நாள் வீடை கூட்டாம போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? கிச்சனை கிளீன் பண்ணாம போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? 2 நாள் உடுப்பை கழுவாம போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? புரியுதா உங்களுக்கு? அதாவது என்னது? நன்மைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது, பாடுபட வேண்டி இருக்கிறது, அதை உருவாக்க வேண்டி இருக்கிறது. அதான் சொன்னார், பாவத்து நிமித்தம் முள்ளும் குறுக்கும் தான் என்ன இருக்கும்? உண்ட வாழ்க்கையில இருந்து வரும். அதனால எங்களுக்கு உள்ள இருந்து என்ன வராது? நன்மை வராது, முள்ளும் குறுக்கும் தான் வரும். எனவே முள்ளும் குறுக்கும் வரும்னு நிலத்துல மட்டும் இல்லை. நிலத்தை குறிச்சும் நம்ம பேசலாம். நிலத்தை குறிச்சு பேசினா எங்க வீட்டுல புல்லு வெட்டுறதுக்கு 2000 ரூபா கொடுக்கணும். எதுக்கு? புல்லு வெட்டுறதுக்கு 2000 ரூபா கொடுக்கணும். ஆனா அந்த புல்லுக்கு நடுவுல மரம் நட்டி வச்சிருக்கிறாங்க. எங்க வீட்டுல பூ மரம் அதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த மரத்தை வளர்க்கறதுக்கு 2000 ரூபாய் செலவழிக்கணும். புரியுதா உங்களுக்கு? கண்ட்ராஸ்ட் புரியுதா உங்களுக்கு? களையை வெட்டுவதற்கு பணம் கொடுத்து தான் களையை வெட்டணும். ஆனா மரத்தை வளர்க்கறதுக்கு என்ன செய்யறதுக்கு? அது பணம் கொடுத்து வளர்க்க வேண்டியிருக்கு. இது தானா வளராது. எது? நல்லது தானா வளராது. ஆனா தீமை என்ன செய்யுது? தானா வளருது. அதை பணம் கொடுத்து அழிக்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு தானா வளராது, அதை பணம் கொடுத்து வளர்க்க வேண்டியிருக்கு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புரியுதா? இந்த சாட்சியை நான் வேற இடத்துலையும் சொல்லியிருக்கேன். இங்கே சொன்னோன்னா எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் போன செமினார்ல சொன்னோன்னா எனக்கு புரியல. ஒரு வீடு, பழைய வீடு, 100-125 வருஷம் வீட்டை இடிச்சு என்னது புல்டோசர் போட்டு எல்லாம் தகத்து எரிஞ்சிட்டாங்க. தகத்து இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு தாவரம் வளர்றதுக்கு என்னென்ன வேணும்? காற்று, நீர், சூரிய வெளிச்சம். அப்படித்தானே? 125 வருஷம் ஒரு பில்டிங், இந்த மாதிரி பில்டிங் கிடைக்க நிலத்துக்கு அடியில் என்ன இருக்கும்? ஒண்ணுமே காற்று இருக்காது, தண்ணீர் இருக்காது, என்னது வெளிச்சமும் இல்லை. ஆனா இந்த பில்டிங் இடிச்சு எடுத்துட்டு போன பிறகு நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு போய் பார்த்தா பச்சை பசேல் இருக்கு. ஒரு 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. என்னது? புல்லு. அதுக்கு பிறகு ஒரு 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரம் எல்லாம் வளர்ந்துருக்குது. இது எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்னு யாருக்குமே தெரியாது. கலைகளை நாங்க வளர்க்க வேண்டியது இல்லை. அது என்ன செய்யும்?
அது தானா வளரும். கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான். நன்மை தானா வராது, அதை நாங்க வளர்த்தெடுக்கணும். தீமை என்ன செய்யும்? தானா வளரும். நல்ல வார்த்தை லேசில வராது, தீமையான வார்த்தை எங்களை அறியாமலே வரும். பாத்திருக்கீங்களா? பழக்க வழக்கங்களும் அப்படித்தான். தீய பழக்க வழக்கங்கள் தானா வரும், நல்ல பழக்க வழக்கங்கள் தானா வராது. அதை நாங்க என்ன செய்யறதுக்கு, இதுதான் பவுல் எல்லா நிருபங்களும் எழுதுறாரு. நீ அதை உருவாக்கி எடுக்கணும். நீ நன்மை செய்ய, அதை பண்ணி, இப்படி பேசு, உன் பேச்சு இப்படி இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் அங்கே நிருபங்களே பேசப்படுவதற்கு காரணம் அதுதான். எனவே பாவ சுபாவம் என்பது என்ன, அதுதான். அடுத்துக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். சகோதரர் தியோட வில்லியம்ஸ் இப்படி சொன்னார் ஒரு மீட்டிங்ல. பூனை வந்து மியாவ் மியாவுன்னு கத்துறதுனால அது பூனையா இல்ல, அது பூனையா இருக்கிறதுனாலதான் மியாவ் மியாவுன்னு கத்துது. லொல்லு லொல்லுன்னு குறைக்கிறதுனால அது நாயா இல்ல, அது நாயா இருக்கிறதுனாலதான் லொல்லு லொல்லுன்னு குலைக்குது. அதாவது என்ன சொன்னா, இது வந்து இதுதான் அது, அதற்கு உள்ளே இருக்கிற என்னது, உள்ளே இருக்கிறதா என்ன செய்யுது, வெளியிலே வருதுன்னு சொல்லி சொன்னாரு. சரியா? இந்த சுபாவத்தை குறித்து பேசுகிறதா இருந்தா நான் ஒரு காரியத்தை நான் பேசணும். என்னன்னு சொன்னா, தூக்கணாங்குருவி உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தூக்கணாங்குருவி உங்களுக்கு தெரியும். தூக்கணாங்குருவி கூடு கட்டுறதை பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு அழகா கூடு கட்டுது. சும்மா கூட பின்னா எங்களால கூட ஒரு கூடு அதை பின்னி எடுக்க முடியாது. எதை? தூக்கணாங்குருவிய கூட அப்படியே தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்கும், கீழால ஒரு வாசல் வச்சிருக்கும், பறந்து அதுக்குள்ளால உள்ளுக்கு போயிரும். அப்படி கீழே தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்கும் தூக்கணாங்குருவி கூடு. சும்மா அழகா கையால கூட அப்படி பின்னி எடுக்க முடியாது, அவ்வளவு அழகா அது பின்னி எடுக்கும். நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இந்த குருவிக்கு இந்த கூடு கட்டுறதுக்கு யாரு சொல்லி கொடுக்கறது? யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. அது இயற்கையாகவே அதற்குள்ள இருக்கிற சுபாவம், பிறந்து அது வளர்ந்து வரும் பொழுது இயற்கையாகவே அதுக்குள்ள இருந்து அது வெளியே வருது. சரியா? அதே மாதிரிதான் குயில் வந்து எங்க முட்டை போடும்? குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. ஆனா குயில் எங்க முட்டை போடும்? காக்கத்தினுடைய கூட்டுல முட்டை போடும். நீ கூடு கட்டக்கூடாது, காக்கத்திட்ட இதுல தான் முட்டை போடணும்னு யாரு சொல்லி கொடுத்தது? யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது. இதுதான் அதற்குள்ளே இருக்கிற என்னது, உள்ளே இருக்கிற சுபாவம். இதைத்தான் நாங்க சுபாவம்னு சொல்றோம், நேச்சர்னு சொல்றோம். தேனி கூடு கட்டுது, யாருக்கு சொல்லி கொடுத்தாங்களா? கிளாஸ் நடத்தினாங்களா? தெரியாது. அது பிறந்து வளர்ந்து தானாகவே நடக்குது. இது மாதிரிதான் மனிதன் வளர்ந்து வரும் பொழுது இதெல்லாம் தானா வரும். என்ன வரும்? ஜென்ம சுபாவம் இதுல இருந்து இதெல்லாமே தானா வரும். அப்ப என்னது, 3வது அதிகாரத்துல சொல்லுகிறாரு. திரும்ப அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது என்ன சொல்ல வாரார்? அந்தப்படியே நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே அவர் பேசுகிறத பார்க்கிறோம். எனவே முழு உலகமும் பாவத்திலே அடைபட்டு கிடக்கிறது. நன்மை என்பது மனிதனிலிருந்து சுபாவமாய் வராது. அப்ப இதுதான் முழு உலகத்தினுடைய பிரச்சனை. இந்த 2 பேரையும் கொண்டு வந்து ஒரு பெட்டிக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள போட்டாரு. யார? யூதரையும் புறஜாதியாரையும் கொண்டு வந்து ஒரு வட்டத்துக்குள்ள போட்டுட்டாரு. ஏன் போட்டிருக்கிறாருன்னு சொன்னா, நீங்க யூதராய் இருக்கிறவர்கள், நீங்க யூதராக பிறக்க இல்லை, நீங்க எல்லோரும் என்ன நிலைமையில இருக்கிறீங்க? நீங்களும் பாவிகளா தான் பிறந்திருக்கிறீங்க. எனவே புறஜாதியாருக்கு உங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவர்கள் எப்படி மீட்கப்படுகிறார்களோ அப்படித்தான் நீங்கள் என்ன செய்யணும்? மீட்கப்படணும். சில பேர் கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் நினைச்சுக்கிட்டு என்னது, நாங்க 3 தலைமுறை பெந்தகோஸ்தேக்காரங்க, அல்லது 3 தலைமுறையில இந்த குறிப்பிட்ட இந்த சபையை சேர்ந்தவங்க, 10 தலைமுறை இந்த சபையில அங்கத்தவங்க, எங்க அப்பா போதகர், அம்மா ஊழிய செஞ்சவங்க எல்லாம் நம்ம சொல்லி ஒண்ணுமே சரி வராது. என்னது, நாங்க பிறக்கும் பொழுது எப்படி பிறக்கிறோம்? எங்களுடைய சுபாவத்தோடு தான் பிறக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட எங்களுக்கு என்ன தேவை? கடவுளுடைய மீட்பு தேவை. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தாலும் இப்ப இங்க புறஜாதியாரையும் கிறிஸ்தவர்கள் யூதரை ஒன்னா போடுகிறது போல இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? சபையை போட்டு பார்க்க வேண்டியிருக்கு. சபையிலும் என்ன இருக்குது? சபையிலும் யூதரை போன்ற யூத சிந்தனை இருக்கிறது. என்ன சிந்தனை? ஏதோ தப்பி தவறு இதுக்குள்ள வந்து சேர்ந்துட்டேன், எனக்கு எப்படியோ நானும் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அல்லது ஏதோ ஒரு விதத்துல நானும் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், அதனால நானும் இப்ப ஆவிக்குரியவன் சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இன்னும் ஆவிக்குரியவர்கள் அல்ல, இன்னும் பெந்தேகோஸ்தக்காரர்கள் அல்ல, இன்னும் என்னது ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அநேக நேரங்களிலே மக்கள் இன்னும் சில நேரங்கள்ல எப்படி இருக்கிறாங்க? பழைய சுபாவத்தோடு இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. அதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க அறிவிக்கிற சுவிசேஷத்துல என்ன இல்லை? இயேசு கிறிஸ்து யாரு? நாங்க அறிவிக்கிற சுவிசேஷத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்து யார்? சில நேரத்துல மக்கள்கிட்ட நீங்க இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டீங்கன்னா, சபையில இருந்தவங்க இருக்கிற மக்கள்கிட்ட
அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்களே சொல்லுங்களேன், நான் என்னத்துக்கு சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வினாப்பத்திரத்தை கொடுங்க. அவ்வளவு பேர்ட்டையும் எங்க சபையில போய் என்ன எழுதுவாங்க? என்ன எழுதுவாங்க? அவர் பில்லி சூனிய கட்டுகள் இருந்து என்னை விடுவித்தார், அதனால இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கேன். அவர் இந்த கடன் பிரச்சனையை தீர்த்தார், அதனால இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன். அவர் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார், அதனாலே கிறிஸ்தவனா இருக்கிறேன். எவனாவது பாவத்திலிருந்து என்னை விடுவித்தார், நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொல்றானா? என்னைக்கு அவன் சொல்றானோ அவன் தான் கிறிஸ்தவன். சரியா? எனவே ரோமர் நிருபம் இன்னைக்கு தேவை. யாருக்கு தேவை? சபைக்கு தேவை. ஏனென்றால் மனிதர்கள் எல்லோரும் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம், இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். அப்ப பிரச்சனை இப்படி இருந்தால் தீர்வு என்ன? இதான் அடுத்த கேள்வி. பிரச்சனை இப்படி இருக்கிறபடினாலே தீர்வு என்ன? சரியா? இப்ப முழு ரைட், அதுக்கு முதல்ல நாங்க வருவோம். முழு வேதாகமும் பாவத்தை குறித்து இன்னும் பேச வேண்டியிருக்கு. சரி, இன்னும் தீர்வுக்கு வர வேணாம் இப்ப. சரியா? முழு வேதாகமத்தின் செய்தியும் பாவமும் தோல்வியும் தான். காயின் ஆபேல் கதையை நீங்க எடுத்தீங்கன்னா, முதல்ல சொன்னேன் 4ஆம் அதிகாரத்துல காயின் வாழ்க்கை ஆரம்பிச்சு லாமேக்கோடு கூட அந்த சரித்திரம் தலைமுறையே முடிஞ்சு போச்சுது. போன செமினார்ல இதை நாங்க பார்த்துட்டோம். ஆதியாகமம் 1-10 வரையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 10ஆம் அதிகாரத்தோட பூமியினுடைய நியாய தீர்ப்போட என்ன நடக்குது? பெருவெள்ளத்தோட பூமியின் நியாய தீர்ப்பு வந்து பூமி முழுமையாக என்ன செய்யுது? அழிக்கப்படுகிறது. காரணம் என்ன? பாவம். அதுக்கு பிறகு மனுஷன் வெளியில வந்தாலும் திரும்ப 11ஆம் அதிகாரத்துக்கு போகல திரும்ப போய் விழுறான். எங்க? பாபேல் கோபுரத்துல போய் விழுறான். திரும்ப ஆண்டவர் இஸ்ரவேலை வெளியில கொண்டு வந்து ஆபிரகாமின் மூலமாக ஒரு சந்ததியை ஏற்படுத்தி அவர்களுக்கு விடுதலை கொடுத்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போவதற்கு முயற்சி செய்தாலும் கடைசியில ஒருத்தர் போய் சேரல. யாரு? எத்தனை பேர் போனாங்க? 2 பேர் சொன்னாங்க. ஏன்? வனாந்தரத்தில் இவர்களுடைய முரட்டாட்டமும் பாவமும். எனவே 2 பேர் தான் போய் சேர்ந்தாங்க. வாக்குத்தத்த தேசத்துக்கு அந்த சந்ததி இஸ்ரவேல்ல இருந்து வந்த சந்ததி போகல, அங்கே எகிப்திலிருந்து வந்த சந்ததி போகல, வனாந்தரத்திலே பிறந்த சந்ததி தான் என்ன செய்யுது? அங்கே கானானுக்குள்ளே போகிறது. அங்கிருந்து வந்த 2 பேர் தான் போறாங்க, யோசுவாவும் காலேபும். என்ன காரணம்? தோல்விதான். தோல்விக்கான காரணம் என்ன? பாவம் தான். கீழ்ப்படியாமையும் பாவமும். சரி, இதற்கு பிறகு நீங்க பார்க்கலாம், நியாயாதிபதிகள் காலத்துல தொடர்ந்து நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கை திரும்ப திரும்ப அடிமைத்தனமும் தேவனுடைய நியாய தீர்ப்பும் திரும்ப திரும்ப வருது. 2 நல்ல தீர்க்கதரிசி, நல்ல நியாயாதிபதிகள் நாங்க சொல்றது வந்து ஒருத்தன் ஏலி, கடவுள் பக்தி உள்ளவன், இன்னொருவன் யாரு? சாமுவேல். ஆனா இந்த 2 பேரும் என்ன செய்யல? தங்களுடைய பிள்ளைகள் ஒழுங்கா வளர்க்கல. ஏலியினுடைய பாவத்தை, ஏலியினுடைய குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை அறிந்த சாமுவேல் சிறிய காலத்திலே ஆண்டவர் தன் மனசுல இருக்கிற எல்லா வேதனையும் கொண்டு வந்து கொட்டுறாரு. யார்கிட்ட? சாமுவேல்கிட்ட. அப்படி தெரிஞ்சவன் அந்த கண் முன்னால் ஏலியினுடைய வாழ்க்கையையும் ஏலியினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அழிவையும் பார்த்தவே கடைசியில் இங்க என்ன நடக்குது? அதே தவிர அவனும் செய்யறான். எனவே சாமுவேலுடைய காலத்திலே தான் இஸ்ரவேல் வந்து அடுத்த கட்ட வீழ்ச்சிக்கு போகுது. ராஜாக்கள் கேட்குறாங்க, இனிமே எங்களுக்கு நியாயாதிபதிகளே வேணாம், எங்களுக்கு ராஜாக்கள் வேணும்னு. இதுதான் இஸ்ரவேல் செய்த மிகப்பெரிய பாவம். ஏன் தெரியுமா? இவ்வளவு காலமும் இஸ்ரவேலின் ராஜா வந்து யாரு? தேவன். இப்ப சொல்றாங்க, நீர் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேணாம், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். இதான் இஸ்ரவேல் செய்த மிகப்பெரிய பாவம். ஏன்னா இவ்வளவு காலமும் இஸ்ரவேலினுடைய ராஜா அவர். இது ஆங்கிலத்தை சொல்வார்கள் தியோக்ரசி. தியோக்ரசி என்று சொல்றது வந்து இறையாட்சி. இறைவன் மக்களை நேரடியாக என்ன செய்கிறார்? ஆட்சி செய்கிறார். அதான் இறையாட்சி. இறையாட்சியிலிருந்து இந்த இடத்துல முடியாட்சிக்கு மாறுது. எங்க? இஸ்ரவேலுடைய சரித்திரம். இதுதான் வீழ்ச்சியின் ஆரம்பம். எனவே முடியாட்சிக்கு மாறினது வெற்றி அளித்ததா? இல்லை. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தோடு அது தோல்வியில் முடிகிறது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இறையாட்சி கிடையாது. ஆனால் திரும்ப இறையாட்சி நிறுவப்படுகிறது. எப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கிக்கிறார். என்னது? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமென். மீண்டும் இறையாட்சியை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இறைவனுடைய ஆட்சியை அங்கே என்ன செய்கிறார்? அவர் ஸ்தாபிக்கிறார். அதுதான் சுவிசேஷம். எனவே அந்த புதிய ராஜ்யத்தின் மக்கள் தான் நாங்க. மீண்டும் இறையாட்சிக்கு நாங்கள் வருகிறோம். எனவே முடிக்குரியவருடைய சரித்திரம் முடிகிறது. முழு வேதாகமத்தின் சரித்திரமும் பாவத்தின் நிமித்தம் ஏற்பட்ட தோல்வியின் சரித்திரம். எனவே இயேசு கிறிஸ்து அந்த விழுந்து போன சாம்ராஜ்யத்தை, விழுந்து போன இறை ராஜ்யத்தை என்ன செய்கிறார்? மீண்டும் மீண்டும் உருவாக்குகிறார்.
ஆனால் மீண்டும் உருவாக்குனாலும் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது? தொடர்ந்து பாவத்துல என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? விழுந்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து பாவத்திலே இருக்கிறோம், பாவத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். யோவான் ஸ்நானகனுடைய முதலாவது பிரசங்கமே அதுதான். என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அநேகர் தங்களுடைய பாவத்தை விட்டு என்ன செய்தார்கள்? மனம் திரும்பி அவனாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் இருக்கிறது. எனவே புதிய ஏற்பாட்டினுடைய முதலாவது பிரசங்கமே பாவத்துக்கு எதிரானதுதான். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து செய்கிறார். மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் அப்படின்றது நாங்க பார்க்கிறோம். அதான் நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ளே வந்தார். அங்கே 5:32, 19, 10 எல்லாம் நாங்க அதைத்தான் பார்க்கிறோம். பாவத்திலிருந்து மனம் திரும்ப இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். எனவே புதிய ஏற்பாடு சபை, அதாவது உலகத்திலே மீண்டும் தேவன் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை அல்லது ராஜ்யத்தை, தேவராஜ்யத்தை ஸ்தாபித்து அங்கே பாவத்திலிருந்து விடுவித்து மக்களை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்கிறார். எனவே உலகத்திலே இருக்கிற ராஜ்யத்துக்குள்ளிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா எதை விட்டுட்டு வரணும்? பாவத்தை விட்டுட்டு வரணும், மனம் திரும்பி வரணும், புதிய மனிதனாக வரணும். அதுதான் அங்கே எங்களுக்கு கொடுக்கப்படுகிற இன்றைய கட்டளை. இன்றைய உலகத்தின் பிரச்சனை அங்கே என்னது? ரோமர் 3ஆம் அதிகாரம், ஜென்ம பாவம். ஜென்ம பாவம் என்பது இன்றைக்கு உலகத்தில் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? பிரச்சனை இருந்தா தீர்வு வேணும். கடவுள் தான் அந்த தீர்வை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அந்த தீர்வு என்ன? 3:23 இருந்து 26 வரை முழு உலகமும் பாவத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள், யூதர்கள் எல்லாரும் ஒரே நிலைமையில தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதற்கான தீர்வையும் அங்கே பவுல் கொடுக்கிறார் ரோமர்ல. சொல்லுங்க பாப்பா, 3:23 இருந்து 26 வரை. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். இந்த முதலாவது 23 வாசிக்கிறேன் கேளுங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். சிம்பிள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது, மீட்கப்படுவது ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. ஒண்ணுதான் பண்ணணும். என்னது? அவர் மேல் வைக்கும் நம்பிக்கை, விசுவாசம். அதனாலே நீதிமானாக்கப்படுகிறார்கள். பாவத்திலிருந்து வெளியில வரணும்னா அது ஒண்ணுதான் வழி. ஒருத்தன் மார்பிள் அடிச்சுக்கிட்டு சொன்னா பாவியாக என் மேல் கிருபையாகும். இன்னொருத்தன் லிஸ்ட் போட்டு தான் செஞ்ச நல்ல காரியத்தெல்லாம் சொன்னான். யாரு மீட்கப்பட்டது? அவன் அல்ல, இவனை நீதிமானாக்கப்பட்டான். சிலுவையில 2 கல்ல. ஒருத்தன் பெரிய வேதாந்தம் சத்தியம் பேசிக்கிட்டு இருக்கான். என்னது? நீர் பெரிய கடவுளானா உம்மால ரசிக்க முடியும், எங்களை ரசிக்க முடியும் அப்படின்னு. ஒருத்தன் ஒண்ணுமே பண்ணல. நாங்கள் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாங்க பாவிகள். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வரும்பொழுது எங்களை நினைத்துக் கொள்ளும். அவ்வளவுதான். இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பார். இவனை நீங்க பாத்தீங்கன்னா இவன் காலத்துல சபை ஆபிரகாம் மாதிரி தான். இவன் காலத்துல என்ன கிடையாது? சபையே கிடையாது, ஆராதனை கிடையாது, உபாச கூட்டம் கிடையாது, ஞானஸ்நானம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது இவனுக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று, தேவனை அவன் மேல் விசுவாசம் வைத்தான். இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் இன்னைக்கு நாங்க சபையில நம்பணும்னு கிடையாது. ஏன்னா இவன் காலத்துல சபைன்னு இல்லை. இன்னைக்கு நாங்க அதுக்கு பிறகு கடந்து சபையில இருக்கிறோம். அதனால இதெல்லாம் தேவையில்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒண்ணு சொல்ல வருகிறேன். அவர் மீது வைக்கிற விசுவாசமே எங்களை நீதிமான் ஆக்கும். அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற ஒண்ணுமே எங்களுக்கு அவசியம் இல்லை. எனவே பாவத்திலே விழுந்து கிடக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரே வழி, இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார். அவர் மேல் நாங்கள் நம்பிக்கை, விசுவாசம் வைக்கும் பொழுது நாங்கள் இந்த இடத்துல இருந்து என்ன செய்யப்படுகிறோம்? பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம். தேவன் எங்களை புதிய மனிதன் ஆக்குகிறார். ரைட். 2 உதாரணம் கொடுக்கிறார் பவுல். இதுக்கு 2 உதாரணம் கொடுக்கிறார். என்னன்னா, ஒன்னு பழைய ஏற்பாட்டில இருந்து, இன்னொன்னு புதிய ஏற்பாட்டில இருந்து. ஒன்று நீதிமான் ஆகுதலுக்கு நாங்க முதல்ல பார்த்தோம். 1:17 விசுவாசினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறோம். நீதிமான் ஆக்கலுக்கு 2 உதாரணம் கொடுக்கிறார். ஒன்னு பழைய ஏற்பாடு, ஒன்னு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு உதாரணம் என்னது? ஆபிரகாம். ரோமர் 4ஆம் அதிகாரம். அதாவது விருத்த சேதனத்தின் மூலமாக ஒருவன் நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லை. ஏன்னா ஆபிரகாம் என்ன செய்யல? விசுவாசித்த பொழுது அவன் விருத்த சேதனம் பெற்றிருக்கவில்லை. எந்த சடங்குகள் சம்பிரதாயத்துக்கும் உரியவனாக அவன் இருக்கவில்லை. தேவன் அழைத்த பொழுது தேவனை விசுவாசித்தான். தேவன் அதை நீதியாக எண்ணினார். அவ்வளவுதான்.
எனவே சொல்லப்படுகிறது 4:17-21 அங்கே அவன் வாக்குத்தத்தத்தினாலே என்ன செய்யப்பட்டான்? நீதிமானாக்கப்பட்டான். நம் எல்லோருக்கும் தகப்பனாய் இருக்கிறான். 17வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? நம் எல்லோருக்கும் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று சொன்னபடி அவன் தன் விசுவாசித்தோர் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான் அப்படின்னு சொல்லும் பொழுது பவுல் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? அவன் யூதருக்கு தகப்பன் கிடையாது. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் ஆபிரகாம் தகப்பன். ஏனென்றால் அவன் விசுவாசியான பொழுது, அவன் நீதிமானாக்கப்பட்ட பொழுது யூத சமூகமே என்ன இல்லை, யூதர்கள் என்ற சமூகமே இருக்கல்ல. யூதர்கள்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. யூதர்கள்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. ஏதோ வனாந்தரத்திலே ஆடுகள் மேய்த்த ஒருவன் தேவனை விசுவாசித்தான், அவன் நீதிமானாக்கப்பட்டான். ஏன்னா அவன் எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிறான். அதனால இஸ்ரவேலருக்கு மட்டும் அவன் தகப்பன் கிடையாது. உலகத்திலே தேவனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் அவன் தான் என்னது? அவன் தான் தகப்பன். எனவே யூத மதம் என்கிற ஒன்னே அவன் காலத்துல இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல, ஆராதனை, ஆலயம், தேசம், கீசம், வாக்குத்தத்த தேசம் ஒண்ணுக்கு அவனுக்கு கொடுத்தாரு. ஆனா அந்த தேசம் எப்படின்றத அவன் பார்க்கவே இல்லை. அவன் தேவனை விசுவாசித்தான். விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எனவே நம்ம எல்லோருக்கும் அவன் தகப்பனாக இருந்தான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து, பழைய ஏற்பாட்டிலும் என்னது, மக்கள் விசுவாசத்தினாலே தான் என்ன செய்யப்பட்டார்கள்? நீதிமானாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது எங்க வருதுன்னு சொன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வருது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல முதல் விசுவாசி யாரு? ஒரு விசுவாசிகளுடைய பட்டியலை போடுறார். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்களின் பட்டியல் தான் அது எபிரேயர் 11. முதலாவதாக ஆபேல். எனவே ஆபேல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். அதன் நிமித்தம் அவன் இரத்த சாட்சியாக மரித்தான். முதலாவது விசுவாசிய இரத்த சாட்சி தான் வேதத்துல. எனவே அதற்கு பிறகு பட்டியலிட்டுக்கிட்டு வரார். யார் யார் விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட்டார்கள், ஜெயித்தார்கள் என்ற பட்டியலை கொடுக்கிறார். எனவே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரே சத்தியம் தான். விசுவாசத்தை கொண்டே நாங்கள் அனைவரும் என்ன செய்யப்படுகிறோம்? நீதிமானாக்கப்படுகிறோம்.